அந்த குழந்தைக்கு முதல்ல இந்த உலகத்தில் தெரிஞ்ச மனுஷர் முதல் அம்மா, அடுத்த அப்பா. அதனால தான் பெற்றோருக்கு நான் அவ்வளோ சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பற்றி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்காக நான் சொல்லுகிறேன். என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு 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 இன்சிடெண்ட் அது. தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கும் பொழுது அவருக்கு மண்டை சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சாமா. அவரை ஸ்கூலுக்கு அனுப்பும்பொழுது ஸ்கூல்லேருந்து ஒரு லெட்டர், ஒரு பேப்பர் அவர் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாட்ட, மிஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம். அம்மா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஏதோ எழுதியிருக்கு. அமைதியாக மடக்கி நோட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா அந்த பேப்பர் என்னதுமா? இன்னொன்னே, ஒன்றும் இல்லைப்பா, என்னான்னு சொல்லுங்கம்மா, நாளையிலேருந்து நீ ஸ்கூல் போக வேணாப்பா. ஏம்மா, நீ ரொம்ப அறிவாளியா, நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறியா, நீ கேட்குற கேள்விக்கு டீச்சராலேயே பதில் சொல்ல முடியலையாப்பா, டீச்சருங்க யாருக்கும் அறிவே இல்லைப்பா, நீ பயங்கர அறிவாளி, அதனால் இனிமேல் நானே உனக்கு டீச்சராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். அவரும் சரின்னாராம். டெய்லி அவரை லைப்ரரியில் கூட்டின்னு போய் அவருக்கு புக்கு காமிச்சு அவங்க அம்மா பர்சனலாக டீச்சராக அவருக்கு இருந்து அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மாவுடைய காலம் சென்றது நமக்கு தெரியும். அவர் பெரிய ஏகபோகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு தெரியும். அவர் வயது அப்படியே கொஞ்சம் முதியவர் ஆகும் பொழுது ஒரு டைம் அவருடைய லைப்ரரியிலேருந்து ஒரு புக்கிலேருந்து ஒரு பேப்பர் விழுந்துச்சான். அவங்க அம்மாலாம் போயிட்டாங்க, மறித்து போன பிறகு அந்த பேப்பரை எடுத்து பிரித்து பார்த்தா ஸ்கூல்லேருந்து அவருக்கு கொடுத்து விட்ட லெட்டர். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் பையனுக்கு மைண்டில் ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்குது, நாங்கள் 10-20 தடவை சொல்லி கொடுத்தாலும் அவர் மனசில் அது பதியவே மாட்டேங்குது, அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவு எங்களுக்கு பொறுமை இல்லை, இந்த மாதிரி மென்டலி எந்த குழந்தைங்க சேலஞ்சாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஸ்கூலில் அவனை சேருங்க, இந்த ஸ்கூலில் அவனை சேர்க்க முடியாது, அவனை எக்ஸ்பெல் பண்ணுறோன்னு எழுதியிருந்துச்சான் அந்த லெட்டர். அதை படித்ததும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும். அவர் அதுக்கப்புறம் பெரிய சாதனைகளை சாதிச்சிட்டாரு. அவருக்கு அந்த துக்கம் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்பொழுது தான் அது வருத்தமாக தெரியும். அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் நமக்கு அது கொஞ்சம் சரி, இன்றைக்கி தான் நல்லா ஆகிட்டோம்ல, ரொம்ப அதை பற்றி பேசும்போது நமக்கு துக்கமாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் என்னை கை தூக்கிட்டாருன்னும் பொழுது அந்த கண்ணீர் ஸ்டாப் ஆகிடும். அப்போது அவருடைய விட அந்த அம்மாவை தான் நான் ரொம்ப நினச்சேன். ஒரு லெட்டர் அப்படி படிக்கும்பொழுது அந்த தாய் மனசு எப்படி இருந்திருக்கும். ஒரு சாதாரண விஷயம், என்னோட மூத்த பையனை அவனை ஏற்கனவே ஆப்பிள் கிட்ஸ்னு அந்த ஒரு ப்ளே ஸ்கூலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறேன். அவன் எழுதலை, அவன் இந்த கையும் அந்த கையும் அவனுக்கு கன்ஃபியூஷன். அவங்க மிஸ்ஸு கூப்பிட்டு 53 குழந்தையில் உங்கள் பையன் மட்டும்தான் எழுத மாட்டுறான், ஸோ அவனை சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. எனக்கு மனசே தாங்கலை. அது ரொம்ப சாதாரணமான வார்த்தை தான். 53 குழந்தையில என் குழந்தை எழுதலையா, என் குழந்தை சைக்கியாட்ரிஸ்ட்டை போனால் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா, அப்படியா இப்படியா. ஆனால் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டும் போல உருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணேன். அடுத்த நாளே பக்கமாக எழுத ஆரம்பிச்சிட்டான். எழுதினே இருக்கிறான், இப்போ வரைக்கும் பைபிள் எழுதுறான், எழுதிக்கிட்டே இருக்கிறான். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தாய் மனசு எப்படி இருக்கும்ன்றேன். நான் ஸ்கூல்லேருந்தே அதை எப்படி தாங்கினாங்க, பிள்ளை முன்னாடி அதை காமிக்காமல் அதை பாசிட்டிவாக சொல்லி மேக்கப் பண்ணி அதை அவனை பூஸ்டப் பண்ணி இவ்வளோ பெரிய அறிவாளி இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பற்றி பேசுகிறதுக்கு அந்த இடத்துல அந்த தாய் இருந்தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கையில் பிள்ளைங்களை கொடுத்துருக்கலாம். நம்ம இஷ்டப்படி அல்ல, ஆண்டவர் இஷ்டப்படி அவங்கள வளர்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக அவங்கள வளர்க்கணும். என்ன பொறுப்பை கையில் எடுத்துக்க போகிறோம்? நம்ம நிறையா இருக்குது. முதல்ல நான் சொன்ன உள்காயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இப்போ பிள்ளை வேணான்னு நினச்சிருக்கலாம். இல்லை ஒரு வேளை ஜெண்டர், எனக்கு பொட்டை பிள்ளை தான் வேணும், ஆனால் இது பையனாக போச்சு, இல்லை பையன் தான் வேணும், எனக்கு பொட்டை பிள்ளையாக தான் வச்சு, அப்படி ஒரு வேளை மனசுக்குள்ளே எண்ணங்கள் ஆசைப்படலாம், தப்பு இல்லை. ஆனால் சொல்லிகிட்டே இருக்கிறது, என் பையன் உதைக்கிறான், என் பொண்ணு என்ன சொல்லுது, பிறந்தாதானே தெரியும். அது அந்த மாதிரி ஒரு வேளை நம்ம ஹர்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை பிறந்ததுக்கப்புறம் இது பிறந்துதான் இப்படி ஆச்சு, இது அப்பனம் முழுங்கிருச்சு, என்னென்னமோ ஒரு பச்சை குழந்தைய யோசிக்காமல் பேசுகிற சமுதாயத்தை நான் பார்த்துருக்குறேன். அப்படி ஒரு வேளை சொல்லியிருப்போம்னா, இல்லை கோவத்தை கொட்டி இருப்போம்னா, வெறுப்பை காமிச்சிருப்போம்னா, பீடன்னு சொல்கிறாங்க குழந்தைய, சனியே, அப்படியெல்லாம் வார்த்தைகளை பிள்ளைகளை சொல்கிறவர்களை நான் பார்த்துருக்குறேன். அப்படியெல்லாம் நம்ம ஒரு வேளை ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்போம்னா மனசு விட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும். குழந்தைங்களை கூட கூப்பிட்டு, அம்மா கோவப்பட்ட மன்னிச்சு. எத்தனை பேர் பிள்ளைங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பீங்க?
நான்லாம் ஒருவேளை அவங்கள அடிச்சுட்டு கூட, அவங்க தவறு பண்ணும்போது அடிச்சுட்டு, சாரிப்பா மம்மி சாரி பண்ணிக்கோன்னு கூட நான் கேட்டிருக்கிறேன். பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்கணுமா? அவங்கள ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல. ஆனால் நம்ம பெற்றிருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர்கள் என்னுடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். இன்றைக்கி நான் தான் பெற்ற நம்ம குழந்தைய நம்ம கொலை பண்ண முடியுமா? அரசாங்கத்துடைய குழந்தைங்க எல்லாருமே அரசாங்கத்துடையவர்கள். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான் நான் சொல்கிறேன். பைபிள் படி, வேதத்தின் படி நம்ம கையில் இருக்கிற குழந்தைகள் ஆண்டவருடையவர்கள். அவர்களை கண்டிக்கலாம், தவறு செய்யும்பொழுது அவர்களை திருத்தலாம், அவர்களுக்கு எல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் சபிக்கவோ மோசமான வார்த்தைகளை பேசவோ எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை. அப்போது நான் வேலைக்காரி, நான் ஆண்டவருக்கு வேலைக்காரி. ஆண்டவர் என்னை அசைன் பண்ணியிருக்கிறாரு. எஜமான் பிள்ளைய வளர்க்குறதுக்கு என்னை ஆண்டவர் அசைன் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு சம்பளம் உண்டு. நான் பெரிய தியாகமெல்லாம் பண்ணிடல, எல்லாத்தையும் செய்கிறது தான் நான் செய்கிறேன். எனக்கு சம்பளம் யார் தருவா? ஆண்டவர் தருவார். சில பேருக்கு பிள்ளை வளர்த்த உடனே சம்பாரித்து எனக்கு கொடுப்பான். என் பையன் அவன் நெஞ்சில் சாஞ்சிக்கலான்னு நான் நினச்சேன், அவன் நிழலில் இருந்துக்கலான்னு நான் நினச்சேன். நான் அதுக்காக தான் பணத்தை கொட்டி படிக்க வச்சேன். இல்லை, ஒருவேளை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை அவங்கள பெஸ்ட்டாக இந்த உலகத்துக்கு தரணும். என்னுடைய திராணிக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஆகாரம், நல்ல கல்வி, ஆண்டவர் எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு கொடுத்து நான் உன்னதமானவனாக அவனை சமுதாயத்தில் நிறுத்துவேன். இந்த பொறுப்பை ஒவ்வொரு பெற்றோரும் எடுத்துக்கொள்ளணும்னு நான் ஆண்டவர் சொல்கிறார். அதை தான் நான் சொல்ல வரேன். விருப்பமுடையவர்கள் எல்லாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காயப்படுத்தி இருப்பீங்கன்னா, நீங்கள் கூச்சப்படாமல் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட போய் கன்சீவ் ஆனப்போ என்ன, ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாறுபாடான மென்டாலிட்டியில் இருந்துருந்தீங்கன்னா, அப்போ இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை பிள்ளைகளுக்கு முன்னாடி முன்மாதிரியாக இருக்க தவறி இருப்போமானால் மன்னிப்பு கேளுங்க. பிள்ளைங்கள்ட்ட கூட கேளுங்க, சாரி அப்படின்னு கேளுங்க. பிள்ளைங்களுக்கு அதை கூட சொல்லி கொடுங்க. சாரி கேட்குற குணம் கூட பிள்ளைங்க கற்றுக்கொள்ளட்டும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க முன்னாடி சண்டையே போடாதீங்க. அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு கதவு தாப்பால் போட்டு வேணால் சண்டை போட்டுக்கோங்க. குழந்தைங்க முன்னாடி நல்ல ஒரு பெற்றோர் நம்மளை பார்த்து அவங்க ஆசைப்படுவாங்களா? எங்கள் டேடி மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும், எங்கள் மம்மி மாதிரி ஒரு ஒய்ஃப் எனக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும், எங்கள் மம்மி டேடி குடும்பம் மாதிரியே என்னோடய குடும்பம் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி நினைக்கிற அளவுக்கு அம்மா அப்பா நம்ம இருக்கிறோமா? இல்லை நம்ம பார்த்து அப்பா வாழ்க்கையில் நம்ம இப்படி தனியாகவே சிங்கிளாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கா? பரவாயில்ல, இப்போவும் ஒன்றும் ஆகிடலை. நம்ம இனிமேல் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளலாம். ஒரே ஒரு வசனத்தை இருதயத்தில் வச்சுக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், இவர்களை நான் ஆண்டவருக்காக வளர்ப்பேன். அதை ஒரு தீர்மானம், ஸ்கூல் படிக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும். ஆண்டவரது கட்டளை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை, ஆண்டவருக்காக நம்ம அதை செய்வோம். பரலோகத்தில் இதற்கு நமக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஒரு ராணியே அவள் பெக்காத குழந்தைய யாரோ ஒரு அம்மானு நினச்சி ஒருத்தவங்க கையில் கொடுத்து வளர்த்து கொடுப்பதற்கு சம்பளம் பேசுவாளானால், என் ஆண்டவர் அவரது குழந்தைகளை நம்ம கையில் கொடுக்கறதுக்கு நம்மளை சும்மா விட்டுருவாரா? இந்த சமுதாயமே அடுத்த தலைமுறை ஆண்டவரை சேவிக்கணும்னா அது இன்றைக்குள்ள பெற்றோருடைய கரங்களில் இருக்குது. அடுத்த தலைமுறை ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாறணும்னா அந்த பொறுப்பு அம்மாமார் கையில் இருக்குது. என் குழந்தை ரொம்ப வளர்ந்துட்டான் சிஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியல, பரவாயில்ல, முழங்காலில் நிற்கலாம். எங்கள் அம்மா ஜெபிக்கிறவங்க, எங்கள் அப்பா ஜெபிக்கிறவர், எங்கள் அப்பா சர்ச்சில் இருப்பார், எங்கள் அம்மா சர்ச்சில் இருப்பாங்க, எங்கள் அம்மா பைபிள் படிப்பாங்க. நான் எப்போ போனாலும் எங்கள் அம்மா ஜெபசத்தை வீட்டில் கேட்கும். இப்படி ஒரு முன்மாதிரி வைக்கிற பெற்றோராக நம்ம மாறிட்டோம்னா அதை விட பெரிய சக்ஸஸ் எதுவுமே இல்லை.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.